முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணால் உங்களுக்கு தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். 10த்லேயோ 12த்லேயோ தமிழை ஒரு பாடமாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். எங்கேருந்து வந்திருக்கு? யூனியன் பேங்க். உங்கள் எல்லாருக்குமே நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். ஒரு பிரபல மத்திய அரசு வங்கி. இங்கேருந்து 30 மாவட்டங்களுக்கு மேலே தமிழகத்தில் வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களா? ஃப்ரெஷர்ஸாக தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். வர மே 19 வரை டைம் இருக்குது. என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, தெளிவாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. டெக்ஸ்ட் புக்கில் இப்போது அந்த பாஸ் இந்த பாஸ் அதெல்லாம் கிடையாது. ஒரே பாஸ் தான். பாஸ் ப்ரோ மேக்ஸ், பாஸ் எலைட், அது மாதிரிலாம் இல்லை. அந்த பாஸ் இப்போ ஆஃபரில் இருக்குது. ஏப்ரல் 28, 29, 30 இந்த 3 நாட்களுக்கு நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா 439க்கு பை பண்ணிக்க முடியும். தமிழ் 10 அப்படிங்கிற நம்ம கூட யூஸ் பண்ணுறது மூலமாக. அதெல்லாம் சரி, டெக்ஸ்ட் புக்னா என்ன, டெக்ஸ்ட் புக்கோட பாசஸ்னால் என்ன சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ரயில்வே, பேங்கிங், எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, அந்த எக்ஸாம்ஸ்க்கான புக்ஸு ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் மார்க் டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இதெல்லாமே தான் ரொம்ப கம்மியான விலையில் தராங்க. இந்த பாஸை நீங்கள் பை பண்ணுறது மூலமாக கிட்டத்தட்ட 1,50,000 ப்ளஸ் மார்க் டெஸ்ட்டு, 30,000 ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரு, ஸ்டடி நோட்ஸு, அப்புறம் ரியல் டைம் டவுட் சப்போர்ட் வேறு உங்களுக்கு இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி டேட்டா அந்த பேஜுக்கு வந்துருங்க. இந்த இடத்துல அப்ளை கூப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் தமிழ் 10 அப்படிங்கிற நம்ம கூட யூஸ் பண்ணுங்கள். 12% ஆஃபர் போக 1 இயர் வேலிடிட்டி இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்கோட பாஸ் வெறும் 439க்கு பை பண்ணிக்க முடியும். நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களே செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள், பிடிச்சிருக்குன்னா ட்ரை பண்ணுங்கள். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் புக் பாசஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ட்ரை இட். பிரபல மத்திய அரசு வங்கியான யூனியன் பேங்க்லேருந்து புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஏப்ரல் 29லேருந்து மே 19 வரையும் டைம். அதற்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். ஆன்லைனில் அப்ளை பண்ண 2 வெப்சைட் கொடுத்துருக்காங்க. 2 வெப்சைட்டையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதற்கு முன்னாடி முழு தகவல் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. டோட்டல் சீட்ஸ் பாருங்கள், 1865 வேக்கன்சி இருக்குது. தமிழகத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறதையுமே நான் டேபிளில் காட்டுறேன். இதை பொறுத்தவரையும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்குது. வர மே அப்படி இல்லைன்னா ஜூன் மாதத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முற்றிலும் நீங்கள் ஆன்லைனில் மட்டுமே அப்ளை பண்ணணும். ஹார்ட் காப்பியை அனுப்பணும், அது மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே தேவையில்லை. ஓகே, ட்ரைனிங் சீட்ஸ் பார்த்தலாமா? ஸோ மொத்தமாக 1800 ப்ளஸ் வேக்கன்சி. நம்ம தமிழகத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 95 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் பொது பிரிவுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் யூஆர் பொது பிரிவினருக்கு 43 வேக்கன்சி, எஸ்சிக்கு 18, எஸ்டிக்கு வேக்கன்சி இல்லை. ஓபிசி அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா ஓபிசியில் வருவீங்க, உங்களுக்கு 25, இடபிள்யூஎஸ்க்கு 9, மொத்தமாக 95 வேக்கன்சி. மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் ஈச் 1 வேக்கன்சி இருக்குது, டைப் ஆஃப் டிசபிலிட்டியை பொறுத்து. ப்ரோ, நான் எஸ்டி பிரிவை சேர்ந்தவங்க, எனக்கு வேக்கன்சி இல்லையா, 0 தானா அப்படின்னா நீங்கள் விருப்பம் இருந்தால் யூஆரில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். யூஆரில் இருக்கிற 43 வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். பட் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ யூஆர்னு போட்டு தான் அப்ளை பண்ணணும். யூஆருக்கு என்ன ஏஜ் லிமிட்டோ அதுதான் உங்களுக்கும். அதாவது உங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறதுல சீட் இல்லை சீட்டு கம்மியாக இருக்குது, நீங்கள் யூஆரில் இருக்கிற வேக்கன்சிக்கு போட்டி போட போகிறீங்க அப்படின்னா இந்த வேலைன்னு கிடையாது. பொதுவாக எல்லா மத்திய அரசு வேலைக்கும் சொல்கிறேன், யூஆருக்கு என்ன ஏஜ் லிமிட்டோ, நீங்கள் என்ன தான் எஸ்சி, எஸ்டி, ஓபிசியாக இருந்தாலும் யூஆருக்கு என்ன ஏஜ் லிமிட்டோ அதுதான் உங்களுக்கு. சேம் டைம் யூஆருக்கு எக்ஸாமில் என்ன கட் ஆஃபோ அதுதான் உங்களுக்கு. அப்ளை பண்ணுறப்பையும் நீங்கள் யூஆர்னு போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓகே, இது பார்த்திங்கன்னா ஒரு அப்ரண்டிஷிப் ஜாப் 1 இயர் இருக்கும். உங்களுக்கு ஆன் த ஜாப் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வங்கி சார்ந்து நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம். பர்மனண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. கேண்டிடேட்ஸ் அப்ளைங் ஃபார் ட்ரெயினிஷிப்ஸ் ஃபார் த பர்டிகுலர் ஸ்டேட் சுட் பி ப்ரொஃபிஷியன்ட். அதாவது இப்போது லோக்கல் லாங்குவேஜ், அப்போ தமிழ்நாடு அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எழுத, படிக்க, பேச, புரிஞ்சுக்க நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தமிழை பரிசோதிக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட்டும் வைப்பாங்க. ஆனால் 10th நீங்கள் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெஸ்ட்டு கிடையாது. உங்கள் 10th மார்க் ஷீட்டில் தமிழில் மென்ஷன் ஆகியிருக்கு அப்படின்னா அதுவே போதுமானது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 30 மாவட்டத்திற்கு மேலே இங்கே வேலைவாய்ப்பு அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அப் டு 5 டிஸ்ட்ரிக்ஸ் வரையும் உங்களோட ப்ரிஃபரன்ஸையும் நீங்கள் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி நியர்பை லொக்கேஷனில், நியர்பை பிரான்ச்சில் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆன் த ஜாப் ட்ரைனிங், அதாவது டைரெக்டாக ஏதோ ஒரு யூனியன் வங்கி கிளையில் நீங்கள்
பேங்கிங் சார்ந்து நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேக்கன்சி பிரேக்கப்பும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் அந்த 95 வேக்கன்சி எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். 20லேருந்து 28 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டினா ப்ளஸ் 5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. ஓபிசினா ப்ளஸ் 3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. இதில் எஸ்டிக்கு வேக்கன்சி இல்லை. எஸ்டி நீங்கள் யூஆரில் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் 20லேருந்து 28 வயசு வரையும் தான். அதே எஸ்சி பிரிவாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 5 வருஷத்தை சேர்த்துக்கலாம். ஓகே, நான் சொல்கிறது புரியுதுல? ஓகே, கல்வி தகுதியை பொறுத்தவரையும் ஏதோ ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, 1/4/2026 இந்த தேதியின்படி நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தகுதி. அதாவது நீங்கள் டிகிரி முடித்து 4 வருஷத்துக்கு மேலே ஆகியிருக்கக்கூடாது. அதாவது 22, 23, 24, 25, 26 இந்த வருடங்களில் நீங்கள் பாஸ் அவுட் ஆகியிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதாவது 1/4/2022 இந்த தேதிக்கு முன்னாடி நீங்கள் டிகிரி முடிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசண்டாக முடித்தவங்க மட்டுமே இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தகுதி. என்னதான் அப்ரெண்டிஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது. 5 டெஸ்ட் வந்து இதில் வந்து இருக்குது. அதாவது ஒரு எக்ஸாம் தான், அதில் 5 டாபிக்ஸ் இருக்குது. ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட், கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் நாலேஜ். அப்புறம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்லேருந்து 20 கொஷின் கேட்குறாங்க. ஓகே, இதுதான் இதற்கான தேர்வு. 60 நிமிஷம் நடக்கும். நெகட்டிவ் மார்க் கிடையாது. எல்லா கொஷினுக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வரலாம். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு உள்ள 4 டாபிக் பற்றி தெரியும், அது காமன் தான். இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் பற்றி தெரியணும்ல, அதுக்காக கீழே வந்து அந்த பாத் கொடுத்துருக்காங்க. யூனியன் பேங்க் வெப்சைட்டில் நீங்கள் எங்கே போய் என்னென்ன செக் பண்ணிக்கலாம், இதுலேருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும், ப்ரொஃபிஷியன்சி தமிழ் செக் பண்ண. பட் நீங்கள் 10th தமிழை நிச்சயமாக நம்ம ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருப்போம், நமக்கு அந்த டெஸ்ட்டு கிடையாது. ஸோ அந்த பேங்கிங் சம்மந்தமாக அந்த ஒரு டெஸ்ட்டு நீங்கள் எழுதுனா உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க பாசிபிலிட்டி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் தான். டேட் ஆஃப் கான்ட்ராக்ட் என்றைக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ அதே டேட் அடுத்த வருஷம் கரெக்டாக 1 இயர் இருக்கும். இன்கேஸ் உங்களோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து ரூரல் ஏரியா, அதாவது கிராமப்புறங்களில் இருக்குது அப்படின்னா மாதம் 15,000 ஸ்டைபண்ட் தருவாங்க. அர்பன்லனா மாதம் 18,000. மெட்ரோ சிட்டிஸில் இருக்குது, சென்னை, கோவை, அது மாதிரினா மாதம் 20,000 ஸ்டைபண்ட் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. மித்தபடி பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மாதத்தில் ஒரு நாள் கேஷுவல் லீவ் இருக்குது. அட் அ டைமில் 4 கேஷுவல் லீவ் வரை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டைஃபண்ட் மட்டும்தான் தவிர வேறு எதுவும் பெனிஃபிட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு எதுவும் கிடையாதுங்க. ஹவு டு அப்ளைல நீங்கள் டேரெக்டாக யூனியன் பேங்க் வெப்சைட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. வழக்கமாக அப்ளை பண்ணுற மாதிரி ஃபோட்டோ, சிக்னேச்சர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அது எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்லேயே இருக்குது. என்னதான் அப்ரெண்டிஸ்ஷிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபீஸ் இருக்குது. பொது பிரிவினர் அப்படின்னா 944. ஓகே, ஃபீமேல் பொது பிரிவில் வர ஃபீமேல் அப்படின்னா 708. அதாவது பொது பிரிவுக்கும் ஓபிசிக்கும். எஸ்சி எஸ்டிக்கு 236, பிடபிள்யூடிக்கு 236, அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டருக்கு 236 ருபீஸ் உங்களுக்கு வந்து ஃபீஸ். ஓகே, அடுத்து முக்கியமானது எங்கெங்கே வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்தலாம். அதோட இந்த நோட்டிஃபிகேஷன் முடியுது. அப்ரெண்டிஸ்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஒரு டீசெண்டான ஸ்டைஃபண்டு. பாண்டிச்சேரியில் ஒரு வேக்கன்சி இருக்குது. புதுச்சேரியை சேர்ந்த நண்பர்கள் ஒரு வேக்கன்சி இருக்குது, வேணால் அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தான். இதில் பாருங்கள், இங்கேருந்து ஓகே இருக்கக்கூடிய 95 வேக்கன்சியை இந்தந்த டிஸ்ட்ரிக்ஸில் இவங்க வந்து வேக்கன்சி ஸ்ப்ளிட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. சில மாவட்டங்களில் 1 இருக்கலாம், சில மாவட்டங்களில் 2 இருக்கலாம். அந்த வேக்கன்சி ஸ்ப்ளிட்டப் இல்லை, பட் இந்தந்த மாவட்டங்களில் உங்களுக்கு வேலை நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அப் டு 5 டிஸ்ட்ரிக்ஸ் வரையும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா A to Z டீட்டெயில்ஸ். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்லேயும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.